இல்லாம நீங்க வந்து ஆய்வு பண்ணலாமா? அதிகாரிகள் கட்சி மூலியமாக நம்ம தளபதி வந்து நல்லது பண்றதுக்கோசரம் நம்மளை அனுப்பிச்சுட்டே இருக்காரு. தளபதி வந்து நல்லது பண்றதுக்கோசரம் நம்மளை அனுப்பிச்சுட்டே இருக்காரு. அதனாலதான் நம்ம போட்டோ மாத்த வந்தோம். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? திருச்சி சூர்யாவை தொடர்ந்து முக்தாரை கர்நாடகாவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். நீங்க போய் வந்த நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக இந்த தற்குறிகள்னு சொல்லுவோம்ல, அவனுங்க ஏன் தற்குறிகள்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு விஷயமா அவனுங்க வந்து என்ன சொல்கிறது கண்டினியூவாக இது பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையுமே கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து முக்தார் அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காரு. எங்கேருந்து? கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த முக்தார் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நேத்திக்கு பாரதி ராஜா அவர்களுடைய அந்த ஒரு இறப்புக்கு கமல்ஹாசன் சார் வந்திருந்தார், முதல்வர் விஜய் வந்திருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த தற்குறிகள் அந்த விஷயத்தை எப்படி பரப்புகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரது. அது மட்டும் கிடையாது, இந்த கலாட்டான்னு சொல்லக்கூடிய அந்த சேனலுமே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் உள்ளே இருக்கிற உண்மைத்தன்மை எதுவுமே தெரியலை, இஷ்டத்துக்கு எதையா ஒன்று பரப்பணுன்றதுக்காக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்தது இவனுங்க நார்மலாக நிறைய இடத்துல இவனுங்க ஆய்வுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருந்தோம். யாருமே இல்லை, அதாவது சும்மா நான் வந்து ரசிகர் மன்றத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கேன், நான் போய் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி ஆய்வு பண்ணுவேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி ஆய்வு பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நம்ம அண்ணன் சீமான் வந்து கனடாவில் போயிட்டு அங்கே வந்து விடுதலை புலிகளை பற்றி பேசுனது, அதாவது 2009 நடந்த விஷயம். ஸோ அவங்கள பற்றி பேசி அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இனிமேல் நீங்கள் இந்த இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் சொல்கிறோம்னா, அந்த மாதிரி அவங்கள வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல அடைச்சாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு இனிசை செல்லப்பா அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். தெரியாது, கனடாவில் என்னை கைது பண்ணிட்டா, என்னை விண்ணூர்தி நிலையத்தில் டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்புறான், 10 ஆண்டுக்கு வரக்கூடாது, சரி அனுப்பி வச்சுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வச்சு இப்போ இந்த தற்குறிகள், ஆமாம் எல்லா கதையிலையும் இது ஒரு கதை, எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாரோ அதே மாதிரி இதுவும் அதில் ஒன்று அப்படின்ற மாதிரி இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மை தெரியாத தற்குறிகளா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஹைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் ஆகும். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த அவங்களை அசிங்கப்படுத்தி அதில் பணமாக்கக்கூடிய ஒரு ஜந்து அப்படின்னா இந்த முக்தார் தான். இந்த முக்தார் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாரையுமே எப்படி ஒருத்தவங்களை வந்து நீங்கள் வாங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ நான் உங்களை எடுக்கணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்கள ரொம்ப கேவலமான முறையில் சித்தரித்து அசிங்கப்படுத்தி அவங்களோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் இழுத்து விட்டு அதில் என்னென்னலாம் சுகம் காண முடியுமோ எல்லா இளவு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த நாய். எல்லா வேலையும் பார்ப்பான். அந்த நாய் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு. என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கும் இன்னொரு ஒரு பெண்ணுக்கும், அவங்க பெண்ணுக்கு பிறந்த குழந்தைய ரொம்ப தப்பான முறையில் பேசி ரொம்ப அசிங்கமாக இது பண்ணி இன்டர்வியூ போட்டிருந்தானுங்க. இவரும் இன்னும் திருச்சி சூர்யா சிவா அப்படின்னு ஒரு ஆள், அவர் ஏற்கனவே வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. முக்தாரை கைது பண்ணலன்னு சொல்லி நம்ம பல இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக மாரிதாஸ் கைது ஆனும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் இதை பற்றி பேசியிருந்தோம். மாரிதாஸ் அந்த அளவுக்கு எதுவும் பேசலை, ஆனால் அவரே நீங்கள் கைது பண்ணிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக பேசக்கூடிய இந்த முக்தாரையே நீங்கள் வந்து கைது பண்ணலன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு விடை கிடச்சிருக்கு. அவர் வந்து கர்நாடகாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்ததுனால கைது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. திருச்சி சூர்யாவை தொடர்ந்து முக்தாரை கர்நாடகாவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சோலி முடிச்சு உண்மையிலே சொல்ல ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாம் அதை பற்றி கண்டினியூவாக பேசுனது தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதுதான் எனக்கும் தோணுது, மேபி உங்களுக்கும் தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். முந்தா நேற்று அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி ஒன்று வந்து தூங்கி வச்சார் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அவர் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ட்ரோன் மூலயமா பாதுகாப்பை வந்து நாங்கள் இது பண்ணுவோம். அதாவது ட்ரோன் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா முதல்ல அந்த ட்ரோனெல்லாம் இது பண்ணி அங்கே என்ன தப்பு நடக்குது என்ன ஏதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு அது மூலயமா பாதுகாப்பை அதிகப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் அது எப்படி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குன்னா, இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறைன்னு மாதிரி சொன்னார். பட் இந்தியாவிலேயே இது முதல் முறை கிடையவே கிடையாது. எங்கே? தமிழ்நாட்டிலே இது முதல் முறை கிடையாதுங்க.
தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ட்ரோன் மூலயமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஏற்கனவே அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ட்ரோன் மூலயமா. எங்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3 கோடியே 6 லட்சம் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். ஏங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ட்ரோன் ஷாட்டில் எவ்வளோ பேர் பிடிப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல ட்ரோன் ஷாட்டில் அந்த ஒரு ஜாதி இந்த இதில் பற்றி ஒருத்தவங்க வீட்டு விசேஷத்தில் வெட்டிட்டு ஓடி போய் ஒளிஞ்சாங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் ஷாட்டில் தான் பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் கொரோனா டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த டைம்லேயே கொரோனா டைமில் நிறைய பேர் போய் என்ன சொல்கிறது கூட்டமாக உட்காந்துக்கு இருக்கிறதுனால அவங்கள ட்ரோனை பிடிச்சி இது பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி முதல்வர் விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. அது தப்பு. இது வந்து 2வது 3வதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சூப்பர் தான். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. என்ன இது? அடுத்து இவனுங்க தற்குறிகள்னு எதுக்காக நம்ம இந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவனுங்க என்ன நினச்சி வச்சுருக்கானுன்னு தெரில. அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ரேஞ்சுக்கு, எம்எல்ஏ ரேஞ்சுக்கு, அமைச்சர் ரேஞ்சுக்கு அவங்கள வந்து அவங்களே யோசிச்சுக்கிறாங்க. அப்பாடா நம்ம ஆட்சி அமைஞ்சிருச்சு, அப்போ நாமளும் ஒரு அமைச்சர் தான், நாமளும் ஒரு எம்எல்ஏ தான் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஆய்வு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஆய்வு பண்ண போன இடத்துல அது எங்கே போயிருக்காங்கன்னா அம்மா மருந்தகமாக ஏதோ ஒரு இதில் போய் இவனுங்க போய் ஆய்வு பண்ணியிருக்கானுங்க. இவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஆள் தோட்ட பூபதி அதிரடி படைன்னு சொல்லிக்கிறாங்களாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா அது ஆள் தோட்ட பூபதி அப்படின்றது வந்து ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு லைனு. அதை எடுத்து வச்சுட்டு ஆள் தோட்ட பூபதி அதிரடி படைன்னு சொல்லி இவனுங்க போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லாமல் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணலாமா? அதிகாரிகள் கட்சி மூலியமாக நம்ம தளபதி வந்து நல்லது பண்ணுறதுக்கோசரம் நம்மளை அனுப்பிச்சுட்டே இருக்காரு. தளபதி வந்து நல்லது பண்ணுறதுக்கோசரம் நம்மளை அனுப்பிச்சுட்டே இருக்காரு. அதனால தான் நம்ம போட்டோ மாற்ற வந்தோம். அவங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல யாருக்க எந்த நிர்வாகி யாருன்னே தெரியாமல் நீ ஆய்வு பண்ண வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க எங்கள் அண்ணே சொல்லிட்டாரு, எங்கள் அண்ணே விஜய் சொல்லிட்டாரு எல்லாரையுமே ஆய்வு பண்ண சொல்லின்னு. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு தான் புஷ் ஆனந்து சொன்னார். ஏன்னா ஒரு பொண்ணு நான் வந்து ஆய்வு பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு பண்ண வந்து பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. அதுக்கப்புறம் புஷியானது அவர்கள் அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி யாரும் நிர்வாகத்தில் அதாவது இந்த ஒரு அதிகாரத்தில் இல்லாதவங்க போய் ஆய்வு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுவும் தெரியாமல் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு நாங்கள் ஆய்வுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி கிளம்பிட்டானுங்க. நல்லா இருக்குடா அவங்களோடது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது கூட தெரியாம பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. அடுத்து நேற்று பாரதி ராஜா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே போய் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலி செலுத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சீமானண்ணே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருந்தார். எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணீர் வணங்க செலுத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. கமல்ஹாசன் சார் வந்தார், அப்புறம் சிஎம் முதல்வர் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க கூடவே இருந்து எல்லாமே அங்கே கண்டினியூவாக அவர் தான் இருந்தார். ஏன்னா அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவருமே தன்னோட மகனாகவே அவர் நினச்சார் பாரதி ராஜா அவர்கள் சீமான் அண்ணனை. ஆனால் இப்போ இருக்கிற தற்குறிகள் இப்போ ஒரு 2-3 விஷயத்தை எப்படி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, சிஎம் முதல்வர் விஜய் வந்தார் சரியா, அவருக்கு பின்னாடி அன்னை சீமான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து பாரதி ராஜா அவருடைய உடலுக்கு ஒரு தொட்டு அவங்களுக்கு இது வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடி சீமான் அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் நார்மலாக ஏன்னா இறந்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேசியத்துக்காக ரொம்ப பேசக்கூடிய ஒரு ஆள், ஒரு இயக்குனர்னு பார்த்திங்க அப்படின்னா அது பாரதி ராஜா ஒன்று. அது மட்டும் கிடையாது, சீமான் அண்ணனுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் ரத்த சொந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் பாசமாக இருப்பார். அப்போது அந்த இடத்துல அவரும் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அமைதியாக இருக்கார். இதை பார்த்துக்கிட்டு இந்த தற்குறிகள் எப்படி அவனுங்க வந்து மெசேஜை இது பண்ணுறானுங்க அப்படின்னா, சாமி முன்னாடிலாம் சாந்தமாக தான் இருக்கணும். எப்படி விஜய் சாமியாக அவருக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து சாந்தமாக இருக்கணுமா? நீங்கள் சொல்கிற சாமின்னு சொல்கிற அவரே அந்த இடத்துல சாந்தமாக தான்டா இருக்கார். ஏண்டா ஒரு இறந்தவங்க வீட்டில் எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவர் என்னமோ கரெக்டாக தான் இருக்கார். அவரை வச்சுக்கிட்டு இவனுக்கு தான் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன்,
இப்போ சாவு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமாடா? சொல்லுங்கடா. நீ பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏடா கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சீமான் அண்ணனை வந்து மேடையில் நிறைய இடத்துல வந்து சீமான் அண்ணன் விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. அது வந்து அரசியல், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்திருக்கிறது என்ன? ஆனால் இப்போ வந்து அவர் முதல்வர் விஜயா வந்திருக்காரா, இல்லை ஒரு இயக்குனருக்கு ஒரு நடிகராக வந்து இது பண்ணணும் வந்திருக்காரா? என்னடா உங்களோட பிரச்சனை? எனக்கு புரியவே இல்லை. இப்போ சீமான் அண்ணே மேடைக்கு மேலே நல்லா பேசுவார், பயங்கரமாக திட்டுவார் அப்படின்றதுக்காக இல்லை ஏதாவது ஒரு இந்த ஸ்மாக் டவுனில் மாதிரி வர மாதிரி ஆர்கேவை போட முடியுமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு இறந்தவங்க வீட்டில் எப்படி இருக்கணுமோ 2 பேருமே அப்படித்தான் இருந்திருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இவனுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் மண்ணும் தெரியாது, ஒரு அறம் தெரியாது, ஒரு இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அதில் இன்னொரு விஷயம் சொன்னானுங்க. என்ன அப்படின்னா, ராதிகா அவர்களை இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் தான். அதே மாதிரி நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1-2 சொல்லவே முடியாது, என் கைவிட்டு இல்லாமல் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா அவர்கள் ஒன்று. அவங்களும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி பயங்கரமாக அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ராதிகாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு என்ன தெரியுமா பேசுகிறானுங்க? அது எப்படி ஒரு முதல்வர் வரும்போது எப்படி உட்காந்துக்கு இருக்காங்க? அவர் முதல்வர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை நான் என்ன கேட்குறேன், ஒரு முதல்வர் வரார் அப்படின்னா அங்கே இருக்கிற அமைச்சர் எந்திரிக்கலாம், எம்எல்ஏ எந்திரிக்கலாம், ஆஃபீஸ் எந்திரிக்கலாம். சாதாரண மக்கள் எதுக்குடா எந்திரிக்கணும்? நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை மேலே வச்சோம், உங்களுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அவருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசின் கீழே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். சும்மா இருக்கிற நான் எதுக்குடா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? இப்போ நார்மலாக ஒரு கம்பெனி எடுத்து வச்சுக்கோங்க, மேனேஜர் வர்றார் அப்படின்னா சூப்பர்வைசர் எந்த நிற்பார், சரியா? ஆனால் அந்த கம்பெனிலேருந்து ஒரு பொருள் வாங்க வந்தால் கஸ்டமர் எதுக்குடா எந்திரிச்சு நிற்கணும்? நான் உங்கள்கிட்ட பொருள் வாங்க வந்திருக்கேன், நீ தான் என்கிட்ட வந்து எந்திரிச்சு வந்து நிற்கணும். ஆனால் இவனுங்க ராதிகா அவர்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களாம், எதுக்கு முதல்வர் வந்தோன்னு எந்திரிச்சு நிற்கல. முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருந்தன்மையாக போய் ராதிகாவை வந்து ஆறுதல் பண்ணாங்க, அவங்க எதுக்கு எந்திரிச்சு நிற்கல? பைத்திய மாதிரி பேசாதீங்கடா, பைத்திய மாதிரி பேசாதீங்க. விஜய்க்கு சீனியர் அவங்க, படத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க சீனியரு. விஜயை அவங்க கூட நடிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, விஜயோட அம்மாவால் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு மரியாதை அவருக்கெல்லாம் நல்லா தான் தெரியுது. ஆனால் இவனுங்க கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தாண்டா இவனுங்களை தவிட்டு தற்குறின்னு சொல்கிறது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. அடுத்து இன்னொரு விஷயம், கமல் சார் வந்திருந்தாருங்க. இதே மாதிரி விஜய் இவ்வளவு பேசிட்டாங்களா, இப்போ கமல் சார் வந்திருக்காரு. வந்தோடனே அங்கே கங்கை மரன் நின்றுக்கிட்டு இருக்காரு, சீமானன்மே நின்றுக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே அவர் வணக்கம் சொல்கிறாரு, 2 பேருமே வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம் சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் பண்ணுறதுக்காக 2 பேர் கையுமே அவர் பிடிக்கிறாரு. வலது கை பார்த்திங்கன்னா கங்கை மரனும், இடது கை வந்து சீமானண்ணனும். இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து மறைச்சிட்டாருங்க. இப்படி கேமரா மறைஞ்சோன்னே அவர் கை கொடுக்குறது அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. இதுக்கு கலாட்டா சேனல் அவனுங்க தான் எடுத்து போட்டிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு கலாட்டா சேனல் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அது எப்படி சீமான் கையை நீட்டிக்கிட்டே இருக்காரு, அவரோட கங்கை மரன் கொண்டு போய் கொடுக்குறாருன்னு. தற்குறியலா, அவர் 2 பேருக்குமே கை கொடுத்துருக்காரா? கலாட்டா உங்களுக்கு இதே தான் பொழப்பாடா? மற்ற தற்கொலைகள் இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, சேனல் மூலிமா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு எதுக்குலாம் இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் மேலே டைட்டில் இது என்ன போட்டிருக்கீங்கன்னா, சீமானே ஸ்கிப் செய்த கமல். எவ்வளோ வன்மம்டா உங்களுக்கு, எவ்வளோ வன்மம். இதை வச்சுக்கிட்டு கீழே வந்து தற்கொலைகள் வேணும் அவருக்கு, அவர் இப்போ பேசுனதுக்கு அவர் வேணும். சத்தியமாக இவனுங்களுக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னு சத்தியமாக புரியலைங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அடுத்து இன்னொரு அம்மா என்ன பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்தவங்க தான் நினைக்கிறேன். அவங்க நம்ம சீமானண்ணனை பற்றி பேசுகிறாங்களாம். அதாவது சீமானண்ணே இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசியிருந்தார், அதை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பேச அருகதை இருக்குது? உங்களுக்கு என்ன பேச அருகதை இருக்குது? உங்களுடைய சொந்த தொகுதியில் தோற்றவங்களாம் இதை பற்றி பேசலாமா? எங்களுடைய தாவேக்கா அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் 233 தொகுதியிலையும் டெபாசிட்லாம் இழக்காமல் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் அவர் சொந்த ஊரில் போட்டிட்டு டெபாசிட்டை கூட இழந்துட்டார். அதே நம்ம தாவேக்கா முறை சட்டமன்ற தேர்தல் சந்தித்தோம், தனியாக போட்டிட்டோம், 233 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் கூட நம்ம டெபாசிட்டை இழக்கலை.
இதை வந்து நான் அந்த மற்றும் பலருக்கு சொல்லிக்க விரும்புறேன். அந்த மற்றும் பலர் யாருன்னு மக்கள் உங்களுக்கே தெரியும். அதில் அந்த அம்மா எப்படி நேக்கா பேசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றும் பலர் எப்படி மற்றும் பலரா, எவ்வளோ உங்களுக்கு வன்மம் இருக்கும். அதாவது நாம் தமிழர்னு பேரை சொல்கிறதுக்கு உங்களால் முடியல, சீமானன்னு சொல்லி பேரை சொல்கிறதுக்கு உங்களால் முடியல, மற்றும் பலரா எப்படி அவர் மாதிரி, எப்படி முதல்வர் விஜய் இருக்கார்ல அவர் மாதிரி இவங்களும் பேசுகிறாங்களா, மற்றும் பலர்லாம் இதெல்லாம் கேட்கலாமான்னு நான் என்ன கேட்குறேன். நீங்களும் தான் ஒரு தொகுதியில் நின்னீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்களா? நீங்களும் தோற்று தானே போனீங்க, சொல்லுங்கள், தோற்று தானே போனீங்க. உங்களுடைய கட்சியில், அதாவது உங்களுடைய தலைவர் திமுக கிட்ட இருந்து அதிமுக கிட்ட கடன் வாங்கி எப்படி அங்கேருந்து வெளியே வந்தவங்களெல்லாம் எடுத்து வச்சு தான் ஒரு அரசை அமைச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், உங்கள் தலைவர் தானே, உங்களில் இருக்கிற எல்லா, அதாவது ரசிகர் மன்றத்தில் இருக்கிற எவ்வளோ சூப்பராக படித்தவங்களாம் எல்லாரையும் பார்த்து ரத்தனங்களை 234 தொகுதியிலையும் போட்டிருக்க வேண்டியதானே. எதுக்காக 103 பேர் வெளிக்கட்சியிலேருந்து உங்களுக்கு ஆள் எடுத்து நீங்கள் போட்டிங்க? அவங்கெல்லாம் தீய சக்தின்னு சொன்னீங்க, தீய சக்தியில் இருக்கிற ஆளுங்களாம் தான் எடுத்து போட்டிருக்கீங்க. இப்போ மறுபடியும் இன்னவான்னு சொல்லி அதிமுகவை ஒழிச்சு கட்டணுன்ற வேலையில் அங்கே இருக்கிற எல்லாரையுமே தூக்கிட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க மற்றும் பலர்னு. நீங்களே மற்றும் பலரில் தான் நீங்கள் வந்து ஆள் எடுத்து போட்டு வச்சுருக்கீங்க. நீங்களாம் பேசலாமா? அடுத்து சீமான் அண்ணே கனடாவுக்கு போயிருந்தார் 2009 சொல்கிறேன். ஸோ 2009 கனடாவுக்கு போய் இந்த மாதிரி விடுதலை புலியை பற்றி பேசுனது, தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசுனதுனால இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப இது மாதிரி இருக்குது, அச்சுறுத்தலாக இருக்குது, ஸோ அதனால் உங்களை வந்து இங்கே இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விசாவை கேன்சல் பண்ணி இனிமேல் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கைது பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு நிகழ்வில் சீமானனே சொல்லியிருப்பார். இதை எடுத்து வச்சுக்கிட்டு தற்கொலைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆமாம் கதை மாதிரி இப்படி ஒரு கனடா கதையை உன்னை கிளப்பி விட்டாருன்னு சொல்லி. தற்கொலைகளா, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, ஏன்னா ரீல்ஸ் பைத்தியம் தான் மொத்தமாக. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் கூகுளில் போய் டைப் பண்ணி சர்ச் பாருங்கள், கனடாவில் சீமானன்னு 2009 கைது பண்ணாங்களான்னு. அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் சீமான் அவர்கள் இந்த மாதிரி கனடாவில் போய் இந்த மாதிரி பேசுனதுனால அவர் கைது செய்யப்பட்டார். எப்போது? 2009 அந்த அந்த காலகட்டத்தில், போர் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் எல்லார்கிட்டையும் நம்ம போய் சேர்க்கணுன்றதுக்காக அண்ணன் அங்கே போய் பேசியிருந்தாருன்னு சொல்லி அதுவே கூகுளே வந்து சொல்லிடும். இதை கூட டைப் பண்ணி இது பண்ண தெரியாத இந்த தற்கூரிகள் அண்ணன் பேசணுன்னா இவனுங்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. தற்கூரிகளா எல்லாம் டெக்னாலஜி. என்ன கேட்குறேன், ரெஃப்யூசல் ரூம்னா என்னன்னு தெரியுமா? எப்படி ரெஃப்யூசல் ரூம், அதாவது முறை இல்லாமல் இல்லீகலாக, அதாவது அந்த நாட்டில் வந்து விசா இல்லை ஆனாலும் நீ இல்லீகலாக உள்ளே நுழைஞ்சிட்ட அப்படின்னா அவங்கள கூட்டு வந்து அவங்களுடைய நாடுக்கு இப்போ அனுப்புறதுக்கு முன்னாடி ரெஃப்யூசல் ரூம்னு ஒன்று ஏன்னா ரெஃப்யூசல் ரூம்னா என்னென்னு தற்கொலைகளுக்கு தெரியாது, டிபோர்ட்டினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனால் பேசுவானுங்க. அப்போ அந்த ரெஃப்யூசல் ரூமில் தான் சீமான் அண்ணன் வச்சுருந்தாங்க. அவர் வந்து நாட்டுக்கு வர்ற வரைக்கும். அப்போது அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அதை வந்து அவர் பேசுனதை இவனுக்கு சொல்கிறானுங்க, இதெல்லாம் கதைங்க, இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி. ஏன் நீ போய் அவர் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே. ஸோ அடுத்தது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் சிஎம் வந்து கல் வந்து குடித்தார், ஒரு விவசாயி வீட்டுக்கு போய் கல் குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியா? இதை ஒரு சாமானிய மனுஷன் எடுத்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்னை சீமான் வந்து கல் குடித்தா கல் குடிக்கணும்னு சொல்லும்போது இவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போதையை இது பண்ண சொல்லிகிட்டு இருக்காரு. திமுக என்னன்னா ஒரு பக்கம் சாராய குடிச்சங்களை கொள்ளுது அப்படின்னா இவர் என்னன்னா கல் குடிச்சு நீங்கள் வந்து சாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இப்போ ஆந்திரா முதல்வரே பார்த்திங்க அப்படின்னா கல் குடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன தூக்குப்பட்டு தொங்குவீங்களாடான்னு சொல்லி மானக்கேடா செருப்பை வந்து சாணியில் முக்கி அடிக்காத குறையாக கேட்டிருக்காரு. ஆந்திரா முதல்வர் கல் வாங்கி குடிக்கிறாரு. எங்கள் அண்ணன் சீமா மரம் வந்து பணம் மாதிரி ஏறி கல்லை ஏறுக்குன்னா உனக்கு கேள்வியும் கூத்தமாக இருக்குது. இப்போ ஆந்திரா முதல்வர் தூக்குப்பட்டு செத்துறீங்களா? கேட்டிங்களா? சீமானை வந்து கல் குடிச்சு எங்களை சாக சொல்கிறாரு. திராவிட கட்சி வந்து எங்களை வந்து சாராயம் குடிச்சு சாக சொல்லுது. சீமா வந்து எங்களை வந்து கல் குடிச்சு சாக சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஆந்திரா முதல்வர் இப்போ கல் குடிச்சிட்டாரு. ஆந்திரா மக்கள் கல் குடிச்சு செத்தாங்களா? இப்போ வந்து பேசுங்க. இதுக்கு அவனுக்கும் பதில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடையாது. அடுத்து கடைசியாக இந்த சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமான கரண்ட் கட்டுங்க.
கரண்ட் கட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை ரீசெண்டாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டதுக்கு மக்கள் பயங்கரமான திட்டியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஏரியாவில் எம்எல்ஏ எவனே தெரியாதுங்க, எவன் எம்எல்ஏக்கு வந்து எங்கள்கிட்ட பேசினானா என்ன எதுவுமே தெரியாது, கேட்டால் ஆதவுன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதவு தொகுதின்னு நினைக்கிறேன், ஆதவர்ஜுனா தொகுதி தான் நினைக்கிறேன். அந்த மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. சிஎம் அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ கரண்ட் கட் ஆனதே கிடையாதுங்க. எப்போ இவனுக்கு வந்தானுங்களோ ஆரம்பத்திலே கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. இதில் நாங்கள் எப்படிங்க சமாளிக்கிறது? அது மட்டும் கிடையாது, உடம்பு முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். அவங்க கரண்ட் கட் ஆகிட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி தான் அவங்க வந்து இருப்பாங்க? நாங்கள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அக்கடானு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா அப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணி விட்ருவானுங்க. எப்படி தான் எப்போ பார்த்தாலும் நாங்கள் போய் போராடிக்கிட்டே இருந்தால் எதுக்கு தாயா நீங்கள் வந்தீங்க? உங்களால் முடியலைன்னா நீங்கள் விட்டுட்டு போயிருங்க. எப்படி உங்களால் முடியலைன்னா இந்த ஆட்சியை கலைச்சி விட்டு போயிருங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று பெரம்பூரில் 40 நிமிஷத்தில் அது வந்து ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு, ஃபியூஸ் இது மாதிரி பிடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்தில் புதுசாக ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷத்தில் சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதல் பேரில் அவங்களை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. இது திமுக தான் சதி பண்ணுது. அவங்கள தொட்டுக்கினா தானே இவன் வாழ முடியும், அவங்கள தொல்லனா இவன் வாழ முடியுமா? இது வரலாம் ஒரே ஒரு கரண்ட் கூட போனது கிடையாது. அவ்வளவு நிம்மதியா இருந்தோம். 1 hour கரண்ட் போனா போன் பண்ணோம்னா டக்குன்னு போடுவாங்க கரண்ட். போனே அடிக்க எடுக்க மாட்டேன்றாங்க. எம்எல்ஏவே எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவர் ஏரியாவுக்கு வந்து ஓட்டு கேட்டாரா? யார் எம்எல்ஏன்னு எங்களுக்கு தெரியும். ஆதவுன்னு இதுல சொல்றாரா? அதான் தெரியும். எங்க சொல்றாரு அவரு? எங்க பார்த்தாரு ஜனங்களை? தெருவுலயே வரலாம அவர் எம்எல்ஏ நாங்க வேற எடுத்துக்கணும். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அவருக்கு முந்தின நேரத்து ஒரே வாமிட்டு, ஒரே கேர் ஆகி போய் அவரு வேத்து போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். கரண்ட் இல்லாத என்னங்க இந்த மாதிரி பண்ணா எப்படிங்க? எப்படி இவ்வளவு நாளா அந்த பிரச்சனைங்களாம் இல்லாத இருந்துச்சு? நாங்களாம் வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்போம். தினம் டெய்லி கரண்ட் போயிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? பகல்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க, நைட்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் நாங்க எப்படி வாழறதுங்க? நாங்க வெயில்ல எவ்வளவு நேரத்துல ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க? அப்புறம் எதுக்கு இந்த இது உங்களுக்கு முடியல விட்டுட்டு போயினே இருக்கணும். இவ்வளவு காலமா இப்ப ஸ்டாலின் வந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாத இருந்தது. இப்ப ரொம்ப பிரச்சனை ஆயிப்போச்சு. அவங்களுடைய கோரிக்கையும் சரிதானே, அவங்க கோவப்படுறதும் சரிதான். ஏன்னா இப்படியே கரண்ட் கட் ஆகிட்டே இருந்தால் என்னதான் பண்ணுறது? ஏன்னா கரண்ட்டை மட்டுமே பேச வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்காக உங்களை ஆட்சி கொண்டு வந்தோன்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இவங்க ஆட்சியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்கன்னு இப்போ வரைக்குமே புரியலைங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் அண்ணனை பற்றி இந்த தற்குறிகள் பேசுனதை பற்றியும் அந்த கனடாவை பற்றி அண்ணன் சொன்னதை இவனுக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கானுன்றதை பற்றியுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.